வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல critical analysis and comparative study of BNSS versus CRPC part 4 வீடியோ வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த பார்ட் 4 வீடியோல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா FIR சம்பந்தமா முதல் தகவல் அறிக்கை சம்பந்தமா பார்ப்போம். அதாவது இன்ஃபர்மேஷன் இன் காக்னிசபிள் கேசஸ். காக்னிசபிள் கேசஸ்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். தட் இஸ் போலீஸ் கேன் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். வாரண்ட் இல்லாமல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடிய கேசஸ் வந்து என்னென்னா காக்னிசபிள் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காக்னிசபிள் கேஸுக்கு தான் வந்து என்ன பண்ண முடியும்னா FIR போட முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிசியில் 154 ஆஃப் சிஆர்பிசியில் சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்போ இந்த பிஎன்எஸ்எஸில் 173 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் தான் இந்த இன்ஃபர்மேஷன் இன் காக்னிசபிள் கேசஸ் சம்மந்தமாக சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, முதல்ல ஏற்கனவே வந்து சிஆர்பிசியில் வந்து 154 பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு ஜூரிஸ்டிக்ஷன், எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் அஃபென்ஸ் நடந்திருக்கோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குரிய, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டவுன் நார்த் லிமிட்டில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் நடந்திருக்குன்னா அந்த டவுன் நார்த் லிமிட்டில் தான் போய் வந்து என்ன கொடுக்கணும், அந்த கம்ப்ளைண்ட் வந்து அந்த புகார் வந்து கொடுக்கப்படும். ஸோ அவங்க தான் வந்து அந்த புகாரை எடுத்துக்கிட்டு முதல் தகவல் அறிக்கை பண்ணுவாங்க. திருப்பி சொல்கிறேன், இது காக்னிசபிள் கேசஸுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஏற்கனவே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க, இப்போ 498 வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருப்பாங்க, இல்லை வேறு ஒரு ஊரில் கொடுத்துருப்பாங்க, வேறு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் இருக்கும். அங்கே வந்து குற்றம் நடந்திருக்கும். அங்கே வந்து அவங்களுடைய அந்த புகுந்த வீட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்கே ஏதாவது அஃபென்ஸ் நடக்கிறப்ப அங்கே உள்ள ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா வந்து வேறு ஊராக இருக்கும். அந்த லிமிட்டில் கொண்டு போய் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா, நீ போய் எங்கே நடந்துச்சோ அஃபென்ஸ் நடந்துச்சோ அங்கேயே போய் கொடு அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டி வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிஎன்எஸ்எஸில் 173ல் அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏரியா அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்றாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, எப்போ நீ எங்கே வேணாலும் வந்து புகார் வந்து எங்கே வேணாலும் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏரியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதே டவுன் நார்த் லிமிட்டில் வந்து ஒரு எண்டில் போய் இப்போ வந்து ஏதோ ஒரு அஃபென்ஸ் நடக்குது, பக்கத்தில் அதுக்கு அடுத்து பார்த்துக்கோங்க, உதாரணத்துக்கு ஏதாவது வந்து ஒரு டவுன் சவுத்துடைய லிமிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இதில் இருக்கிறவர் என்ன பண்ணலாம்னா இமீடியட்டாக போய் டவுன் சவுத்தில் கூட வந்து கொடுக்கலாம், தோ இந்த லிமிட் வந்து டவுன் நார்த்தில் இருந்தால் கூட. அப்புறம் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, டவுன் இப்போ அந்த லிமிட்டில் வந்து வேறு ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட் இல்லாமல் வேறு இதில் கொடுக்குறப்ப அங்கே FIR போட்டு அந்த FIR-ஐ திருப்பி இந்த குற்றம் எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் நடக்குதோ, போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் நடந்திருக்கோ அந்த ஸ்டேஷனுக்கு FIR-ஐ போட்டு அனுப்பி விடுங்க. இவங்க வந்து என்ன பண்ணணும்னா திருப்பி அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸை அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கட்டும். ஏன்னா புகார் கொடுக்குறவங்களே வந்து அலக்களிப்பு பண்ணுற மாதிரி ஆயிடுது. இங்கே போய் கொடு, அங்கே போய் கொடு, இங்கே போய் கொடு. அதனால் நீ வந்து கொடுத்தாங்கன்னா அதில் முகாந்திரம் இருக்குது. காக்னிசபிள் கேஸ்னால் நீ வந்து FIR-ஐ போட்டு இங்கே வந்து நீ வந்து அந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸுக்கு வந்து நீ அனுப்பிவிடு அப்படிங்கிறாங்க. இதை ஏற்கனவே பல வந்து ஜட்ஜ்மெண்ட்டுகள்லாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. 0 FIR-ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான். இதை வந்து கலோக்கியலாக இந்த 0 FIR-ங்கிற வேர்டு வந்து இந்த சிஆர்பிசிலேயோ பிஎன்எஸ்எஸ்லேயோ வந்து சொல்லப்படலை. ஆனால் பொதுவாக சொல்லப்படும் வந்து அந்த வேர்டு வந்து என்னென்னா 0 FIR-ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் 0 FIR. ஸோ இதில் ஒரு முக்கியமான வந்து இந்த 173ல் இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். அதே மாதிரி இந்த 173லே பார்த்தீங்கன்னா அந்த சப்கிளாஸ் 1ல் வந்து சப்கிளாஸ் 1லே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்ம் அதை பயன்படுத்தி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனை பயன்படுத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஏன்னா பிகாஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், இமெயில் மூலமாக கொடுக்குறாங்க புகார், வாட்ஸ்அப் மூலமாக கொடுக்குறாங்க. இது மாதிரி டிவைசஸ் வந்து அதர் லேப்டாப்பு கம்ப்யூட்டர் மூலமாக இதெல்லாம் வந்து தகவல் தொடர்புகள் மூலமாக வந்து நிறையா வந்து சாதனங்கள் வந்துட்டனால பயன்பாட்டில் இருக்கிறனால
அப்போ அதன் மூலமாக புகார் கொடுக்கப்படுது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக கொடுக்கக்கூடிய புகார்களையும் ஏற்றுக்கங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இந்த 173(1) வந்து சொல்லப்படுது. சரியா? அப்போ அதில் என்ன வந்து சொல்லிடுறாங்க அப்படின்னா 173(1) அதில் சப்கிளாஸ் 2 இதில் என்ன ஆகுனா ஒரு புகார் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயிலில் அனுப்பிடுறாங்க. இமீடியட்டாக அங்கே வந்து என்ன போயிடுது, அந்த கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு வந்து போயிடுது. அப்போ என்னன்னா வித்தின் 3 டேஸுக்குள்ளே யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட வந்து சைன் வந்து வாங்கிக்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இட்ஸ் கெப்ட் ஆன் ரெக்கார்டுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு இப்போ தான் வந்திருக்கு, இது நடைமுறையில் எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிறது வந்து போக போக இந்த ஆக்டினுடைய இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்து தான் வந்து இது தெரியும். ஏன்னா அவரே வந்து வேறு எங்கேயாவது இருக்கிறாரு, வெளியில் இருக்கார், அது இமீடியட்டாக புகார் கொடுத்தாருன்னா 3 நாளைக்குள்ளே திருப்பி வந்து கையெழுத்து வாங்கணும் வைக்கணுங்கிற மாதிரி வருது. பட் இது எந்த கோணத்தில் வந்து சொல்லப்படுது, இல்லை இதனுடைய இன்டர்பிரட்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப ப்ராக்டிக்கலாக போகிறப்ப தான் என்னன்னு தெரியும். பட் இப்போதைக்கு சட்டத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த 3 நாளைக்குள்ளே அவர்கிட்ட வந்து புகார் கொடுத்தவர்கிட்ட சைனை வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இட்ஸ் கெப்ட் ஆன் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி இந்த இதில் BNSS 173(1) சப்கிளாஸ் 2 வந்து சொல்லப்படுது. சரியா? அதே மாதிரி இந்த 173 பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு புதுசு ஒரு 173 சப்கிளாஸில் இன்னொரு புதுசாகவும் சொல்லிடுறாங்க. அதாவது 173 சப்கிளாஸ் 3 இது வந்து நியூ, இந்த புதுசாக இந்த இதில் வந்திருக்க ஒரு இந்த BNSSல வந்திருக்க ஒரு நியூ ப்ரொவிஷன், நியூ சப்கிளாஸ் என்ன. ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நார்மலாக இது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்தது தான். அந்த ப்ரிலிமினரி என்கொயரி வந்து பண்ணணும் சில வழக்குகளுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இந்த ப்ரொவிஷனில் வந்து கொண்டு வர்றாங்க. என்னென்னா 173 சப்கிளாஸ் 3 3 years ஆர் மோர் அப் டு வந்து 7 years. ஸோ 3 வருடங்களுக்கு மேலே உள்ள அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள், 7 வருடங்களுக்கு கம்மியாக இந்த வழக்குகளுக்கு என்ன அப்படின்னா காக்னிசபிள் கேஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கும் பட்சத்தில் போலீஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு பிரைமா ஃபேசி கேஸு போலீஸுக்கு வந்து தெரியுது, இதில் பிரைமா ஃபேசி கேஸு மேட் அவுட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி வந்து இதில் கண்டக்ட் பண்ண முடியும். இந்த ப்ரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணுறது வந்து வித்தின் 14 டேஸ்க்குள்ளே கண்டக்ட் பண்ணணும். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இது பண்ணியிருக்காங்கன்னா அதிலிருந்து 14 டேஸு. அண்ட் ஆல்சோ இதில் இன்னொரு கண்டிஷனும் சொல்லிடுறாங்க. என்ன அப்படிங்கிற கண்டிஷன் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ப்ரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் படும் பொழுது என்ன பண்ணணும், அதாவது இது எப்படின்னா பிரைமா ஃபேசி கேஸு அவங்க போலீஸுக்கு மேட் அவுட் ஆகலைங்கிற மாதிரி தெரிய வரும் பட்சத்தில் தான் இந்த கண்டிஷன் எல்லாம் சொல்கிறேன். ஏன்னா அப்படி இருக்கும் பட்சத்தில் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுறப்ப ஒரு பெர்மிஷன் யார்கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால் டிஎஸ்பியோ அல்லது வந்து டிஎஸ்பிகிட்ட தான் வந்து என்ன பண்ணணும்னா பெர்மிஷன் வந்து வாங்கணும். ஸோ பெர்மிஷன் வாங்கிட்டு தான் என்ன பண்ணணும்னா அந்த ப்ரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணணும். சப்போஸ் பிரைமா ஃபேசி மேட் அவுட் ஆகுது, காக்னிசபிள் கேஸு மேட் அவுட் ஆகுது அப்படிங்கிறப்ப வந்து இந்த மாதிரி பெர்மிஷன் வந்து நாட் நெசசரி. போலீஸுக்கு டைரெக்டாக வந்து புகாரை பெற்று அவங்க வந்து வழக்கு பதிவு செஞ்சு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஸோ அப்போ இது வந்து புதுசு என்னென்னா 14 டேஸ்க்குள்ளே அந்த ப்ரிலிமினரி என்கொயரியை கண்டக்ட் பண்ணி முடிக்கணுங்கிறது தான் அந்த இது. அந்த ப்ரிலிமினரி என்கொயரியை பண்ணுறதுக்கே டிஎஸ்பிகிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது இந்த செக்ஷன் 173 சப்கிளாஸ் 3 ஆஃப் BNSSல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து 173ல் இருக்க ஒரு விஷயங்கள். சரியா? அதுக்கப்புறம் இப்போ காக்னிசபிள் கேஸு ஓகே. தென் அப்போ இன்னொன்று அடுத்து நான் காக்னிசபிள் கேஸ் வருமா? சரி, அப்போ நான் காக்னிசபிள் கேஸை பற்றி ஏற்கனவே சிஆர்பிசியில் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 155 சிஆர்பிசியில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இங்கே எங்கே அப்படி சொல்லியிருக்காங்கன்னா BNSSை பொறுத்தளவுக்கு 174 BNSSல
நான் காக்னிசபிள் இன்ஃபர்மேஷன் அஸ் டு நான் காக்னிசபிள் கேசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இதில் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு, அவ்வளோதான். வேணா ஒன்றும் பெரிய இந்த செக்ஷனில் வந்து பெரிய மாற்றங்கள் செய்யப்படலை. குறிப்பாக வந்து என்னென்னா 174(1) சப்கிளாஸ் 1, 174(1) சப்கிளாஸ் 2, இந்த ரெண்டே இது 174(1) மட்டும்தான் அப்போ வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க? ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் பண்ணலை. அதாவது நான் காக்னிசபிள் கேஸ்னால் என்னன்னு சொல்லி முதல்ல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நான் காக்னிசபிள் கேஸுங்கிறது போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னா வந்து வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியாது. சரியா? வாரண்ட் வாங்கி தான் அரெஸ்ட் பண்ணணும் ஒன்று. அதே மாதிரி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இந்த நான் காக்னிசபிள் கேஸில் என்ன பண்ணணும்னா போலீஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரெக்கார்டு, ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் வந்து நான் காக்னிசபிள் கேஸ்லாம் வந்து என்ட்ரி பண்ணணும். இதெல்லாம் வந்து அதே மாதிரி வித் மேஜிஸ்ட்ரேட்டிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஏற்கனவே சிஆர்பிசியில் 155 கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்கேயும் இருக்குது. பட் இதில் ஒரே வார்த்தை வந்து இந்த 174(1) சப்கிளாஸ் 1 and 2 என்ன சொல்லிடுறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ரெஃபர் த இன்ஃபார்மன்ட் டு த மேஜிஸ்ட்ரேட். அதாவது மேஜிஸ்ட்ரேட்டிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தவரை வந்து என்ன பண்ணணும், ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து அங்கே மேஜிஸ்ட்ரேட்டே இது பண்ணு அப்படிங்கன்னு இவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததை வந்து சொல்லணும். ஒன்று, இவரை வந்து அங்கேயும் அனுப்பி விடலாம். மேஜிஸ்ட்ரேட்டை வந்து நீ வந்து மேஜிஸ்ட்ரேட் மூலமாகவும் இது பண்ணுன்னு சொல்லி ரெஃபர் பண்ணி விடலாம். ஒன்று. அதே மாதிரி ரெண்டாவதாக என்ன வந்து ஒன்று சொல்லிடுறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் சப்போஸ் அந்த கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எவ்ரி டெய்லி ரிப்போர்ட்ஸ் வந்து இப்போ நான் காக்னிசபிள் கேஸ்லாம் ரிப்போர்ட் ஆகுது இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு புக்கில் வந்து அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டால் அலோகேட் பண்ணப்பட்ட புக்கில் நான் காக்னிசபிள் கேஸை வந்து என்ட்ரி பண்ணணும் போலீஸ் வந்து அந்தந்த ஸ்டேஷனில். அப்போ அந்த இதை வந்து டெய்லி ரிப்போர்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா, இந்த டெய்லி ரிப்போர்ட்டை எவ்ரி 2 weeks, அதாவது 4 nights கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்ரி 2 weeksக்கு ஒருக்கா ஸ்டேஷனில் இருந்த அந்த டெய்லி ரிப்போர்ட்டை என்ன பண்ணோம்னா மேஜிஸ்ட்ரேட்டிட்ட வந்து ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன். இந்த 2 கண்டிஷனை மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துருக்காங்க. மற்ற எல்லாமே சிஆர்பிசியில் என்னவோ அதே தான் பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 174 சொல்லப்பட்டிருக்கு. பிஎன்எஸ்எஸில் 175 அதாவது இன்வெஸ்டிகேட்டிங் காக்னிசபிள் கேசஸ். இதில் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன்ஸ் வந்து சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா 156. இது முக்கியமான விஷயம். ஏன்னா பிகாஸ் 156 நம்ம எல்லாம் நிறையா அடிக்கடி பயன்படுத்துகிறோம். 156 சப்கிளாஸ் 3 வந்து கோர்ட்டில் டைரக்ஷன்ஸ் கேட்குறோம் இல்லையா, காக்னிசபிள் அஃபென்சஸ் மேட் அவுட் ஆகிறப்ப. ஸோ இப்போ இதில் 175 பிஎன்எஸ்எஸ் இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 175 சப்கிளாஸ் 1 என்னன்னா ஒரு சிம்பிளாக சொல்லிடுறாங்க, எஸ்பி வந்து ஒரு கன்சிடரிங் த கிரேவிட்டி அண்ட் நேச்சர் ஆஃப் தி அஃபென்ஸ், ஒரு வழக்கினுடைய தன்மையை பொறுத்து, அதனுடைய சீரியஸ்னஸை பொறுத்து, ஏன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பொறுத்து என்ன பண்ணலாம்னா, எஸ்பி வந்து டைரெக்டாக டிஎஸ்பிக்கு வந்து சொல்லி டிஎஸ்பிக்கு ஆர்டர் பண்ணி டைரக்ட் பண்ணி டிஎஸ்பியே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லலாம் அந்த வழக்கு. ஏன்னா நார்மலாக கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் இருப்பார், எஸ்ஐ இருப்பார், அந்த ஸ்டேஷனில் பண்ணுறாங்க. பட் ஒரு மாதிரி நேச்சர் ஆஃப் தி அஃபென்ஸை பொறுத்து, கிரேவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸை பொறுத்து எஸ்பி என்ன பண்ணலாம்னா அந்த கன்சர்ன் டிஎஸ்பியவே அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லி 175 சப்கிளாஸ் 1 எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 175 சப்கிளாஸ் 3 அதாவது கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 156 சப்கிளாஸ் 3 ஆஃப் சிஆர்பிசி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆனால் இந்த சேஞ்சஸ்லாம் ஆல்ரெடி வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் நிறையா ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லி இப்பையும் நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஆக்டில் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா 175 சப்கிளாஸ் 3 கரஸ்பாண்டிங் 156 சப்கிளாஸ் 3. சரிங்களா? ஏன்னா முக்கியமாக அடிக்கடி பயன்படுத்துகிற செக்ஷன். இதில் என்ன சொல்கிறாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டு வந்து கொடுக்குறப்ப இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி கேட்குறோம் இல்லையா, ஆர்டர் கேட்குறோம் இல்லையா மேஜிஸ்ட்ரேட்டை, அப்போ வந்து அலாங் வித் அஃபிடவிட். ஸோ கம்ப்ளைண்ட் வந்து கண்டிப்பாக வந்து அஃபிடவிட்டோட தான் வந்து தாக்கல் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து 156 பெட்டிஷனாக போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எல்லாம் நார்மலாக எல்லாருமே அலாங் வித் அஃபிடவிட் தான் வாங்குறாங்க. ஸோ அஃபிடவிட் வந்து டிக்ளேர் பண்ணி அஃபிடவிட் போடணும், அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறதை கேட்குறதுக்கு. சரியா? ஸோ ஒன்று. இப்போ அடுத்து ஒரு 2 கண்டிஷன் சொல்கிறாங்க. என்னென்னா
மேஜிஸ்ட்ரேட் வந்து என்கொயரி பண்ணலாம் இஃப் இட் திங்ஸ் நெசசரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் வந்து சப்போஸ் தேவைப்படும் பட்சத்தில் நெசசரி அப்படின்னு தேவைப்படும் பட்சத்தில் அவரே வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை என்கொயரி பண்ணலாம். ஒன்று அதோடு அந்த கண்டிஷனோடே சேர்த்து அண்டுன்னு போட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சப்மிஷன்ஸ் மேடு பை த போலீஸ் ஆஃபீஸரையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ இங்கேயும் போலீஸுக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு பவரை வந்து வருது. ஏன்னா இப்போ டைரெக்டாக மேஜிஸ்ட்ரேட்டே வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. என்ன அப்படின்னா அடுத்து ஒரு அதிலே சேர்த்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்டு கண்டிஷன் ஆறுன்னு கொடுத்துருந்தா கூட பரவாயில்லை. மேஜிஸ்ட்ரேட் வந்து என்கொயர் இஃப் இட் திங்ஸ் நெசசரி, ஓகே சரியா, என்கொயரி பண்ணலாம் அவர் தேவைப்படும் பட்சத்தில். ஆறுன்னு கொடுக்கல, அண்டுன்னு கொடுத்துருக்கறனால அப்போ போலீஸுடைய சப்மிஷன்ஸையும் வந்து மேஜிஸ்ட்ரேட் கேட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஹீ கேன் ஆர்டர் டு இன்வெஸ்டிகேட் தி காக்னிசபிள் கேசஸ்ங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ போலீஸுக்கு இந்த இடத்துலையும் வந்து ஒன்று, ஏன்னா இப்போ நார்மலாக இதில் சிக்கலே அதான், போலீஸுக்கு வந்து திருப்பி போலீஸு வந்து இப்போ கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தானே திருப்பி வந்து கோர்ட்டுக்கு வர்றாங்க. எகைன் வந்து கோர்ட்டில் வந்து நீங்கள் திருப்பி வந்து போலீஸ்கிட்ட வந்து கேட்டுட்டு தான் கொடுக்கணும்னா இது எப்படி அப்படிங்கிறது தெரியல, போக போக தான் தெரியும். போலீஸ்ட்டு தான் திருப்பி என்ன சொல்ல போகிறாங்க, போலீஸு வந்து இல்லைன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ ஆனால் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த இதில் 156(3)ல் சப்மிஷன்ஸ் மேடு வந்து பை த போலீஸையும் வந்து எடுத்துகிட்டு இது பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு வாதத்துக்குரிய ஒரு விஷயம் சரியா. ஸோ இது வந்து 175 சப்கிளாஸ் 3ல். அடுத்து 175 சப்கிளாஸ் 4லையும் வந்து ஒரு புது இது வந்து இந்த 170 அதாவது 175 சப்கிளாஸ் 3 வந்து ஏற்கனவே உள்ளதை ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க வேறு விஷயமா. 175 சப்கிளாஸ் 4 வந்து என்டையர்லி நியூ ப்ரொவிஷன், நியூ சப்கிளாஸ். இது நியூ சப்கிளாஸ், அதாவது 4ங்கிறது நியூ சப்கிளாஸ் ஃபார் 175. ஸோ 175 சப்கிளாஸ் 4 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒரு நார்மலாக ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேலே ஒரு புகார் வந்து இப்போ இதாகுது. பப்ளிக் சர்வெண்ட்னா டூரிங் த டிஸ்சார்ஜ் ஆஃப் த டியூட்டி செய்கிறப்ப அதை பார்த்துக்கணும். ஏன்னா பப்ளிக் சர்வெண்ட் வந்து அவர் தோட்டத்து பிரச்சனை இதில் ஏதாவது அடிதடி ஆகி போச்சுன்னா அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி கிளைம் பண்ணலாம் இல்லை, அது தனிப்பட்ட இது. நார்மலாக எல்லா காமன் பப்ளிக் என்ன வந்து அப்ளிகபிள் ஆகுமோ அதே தான் வந்து ப்ரொவிஷன்ஸ் தான் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும். ஏன்னா 197 சிஆர்பிஸில் பார்த்துருப்பீங்க வந்து சாங்ஷன் ஃபார் த ப்ராசிக்யூஷன் வேணும். பப்ளிக் சர்வெண்ட் மேலே ப்ராசிக்யூட் பண்ணணும்னா ஃபார் டேக்கிங் காக்னிஜன்ஸ், கோர்ட்டில் காக்னிஜன்ஸ் எடுக்கிறதுக்கு சாங்ஷன் ஃபார் த ப்ராசிக்யூஷன், அதாவது உயர் அதிகாரிகிட்ட என்ன அவங்க வந்து என்ன பண்ணணும்னா சாங்ஷன் கொடுக்கணும், இவர் மேலே வந்து ப்ராசிக்யூட் பண்ணலாம்னு. அப்புறம் தான் வந்து அவர் மேலே காக்னிஜன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இது வந்து என்னென்னா 197 சிஆர்பிஸில் இருக்குது. பட் இங்கே வந்து அதவே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு நடைமுறைப்படுத்தி கொண்டு வர்றாங்க. என்ன கொண்டு வர்றாங்கன்னா, அதாவது 175 சப்கிளாஸ் 4 பிஎன்எஸ்எஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த உயர் அதிகாரி சுப்பீரியர் இருக்கார்ல, சுப்பீரியர் ஆஃப்டு அந்த யார் எந்த பப்ளிக் சர்வெண்ட்டு, எகைன் நான் சொல்கிறேன் டூரிங் த டிஸ்சார்ஜ் ஆஃப் த டியூட்டி, அவர் டியூட்டியை செய்யும் பொழுது ஏதாவது தவறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குற்றங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், இப்போ ஒரு தாசில்தார் இருக்கார், தாசில்தார்கிட்ட வந்து நீங்கள் ஏதோ ஒரு பட்டா அப்ளை பண்ணுறீங்க வைக்கிறீங்க, அதில் ஏதோ சம்திங் வந்து இன்னொருத்தருக்கு வந்து இது பண்ணி இல்லை அவர்கிட்ட ஏதோ பணம் பெற்றுக்கொண்டோ அல்லது அவர்கிட்ட வந்து சம்திங் இந்த சட்டத்திட்டங்களுக்கு வந்து இல்லாமல் விரோதமாக எதேச்சகாரமாக அவர் ஏதோ ஒரு இதை செஞ்சிட்றாரு. இந்த மாதிரி குற்றங்கள் வந்து செய்கிறப்ப இது வந்து என்னென்னா டியூரிங் த டிஸ்சார்ஜ் ஆஃப் த டியூட்டி சரியா. அப்போ இந்த மாதிரி அவர் வழக்கு குற்றங்களுக்கு அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப என்ன பண்ணுறதுங்கிறது தான் இந்த இதை சொல்கிறாங்க. அப்போ கொடுக்குறப்ப அவருடைய சுப்பீரியர், இப்போ தாசில்தார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சுப்பீரியர் யார், எக்ஸிக்யூட்டிவ் தட் இஸ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது கலெக்டர். ஸோ கலெக்டர்கிட்ட சாங்ஷன் வாங்கிட்டு தான் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுவான்னா இதில் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதே தான் இங்கே வந்து சுப்பீரியர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து கேட்குறாங்க சரியா. ஸோ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறார் சுப்பீரியர், கலெக்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கலெக்டர் சப்மிட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து அதிலே வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா ரெண்டாவதாக
யார் அந்த பப்ளிக் சர்வெண்ட் இருக்கார் இல்லையா, அந்த குற்றம் சாட்டுறோம்ல யார் மேலே, அந்த பப்ளிக் சர்வெண்ட், அந்த குற்றம் சம்பந்தமாக அந்த பப்ளிக் சர்வெண்ட்டையும் வந்து விளக்கம் கேட்கலாம். அவர் வந்து சப்மிஷன்ஸ் வந்து என்ன அசர்ஷன்ஸ்ங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க, அவர் சொல்ல வேண்டிய விவரங்களையும் அவர் வந்து என்ன சொல்லலாம். அப்போ ரெண்டு விஷயம். ஒன்று, சுப்பீரியர் வந்து இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ் சம்மந்தமாக சுப்பீரியர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் மேஜிஸ்ட்ரேட் வாங்குறாரு. ரெண்டாவது விஷயம் வந்து கன்சர்ன் அந்த பப்ளிக் சர்வெண்ட், யார் அந்த குற்றம் சாட்டப்பட்ட பப்ளிக் சர்வெண்ட் இருந்து அசர்ஷன்ஸ், அவங்களுடைய வந்து சப்மிஷன்ஸ் என்னவோ அதுகளையும் வந்து வாங்கிக்கிட்டு தென் மேஜிஸ்ட்ரேட் வந்து சப்போஸ் இப்போ ஒரு வேளை இதில் வந்து ரைட் அவர் வந்து நினைக்கிறாரு இதில் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டில் ஏதோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேஜிஸ்ட்ரேட் கேன் ஆர்டர் டு இன்வெஸ்டிகேட் இன் டு த கேசஸ். ஸோ அப்போ பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு வந்து எகென்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னா இந்த நடைமுறை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து 175 சப்கிளாஸ் 4ல் வந்து பிஎன்எஸ்எஸில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இது ஓகே. தென் 176 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், சரியா, இது வந்து இதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் வந்து 157, சரியா, ப்ரொசீஜர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இன்வெஸ்டிகேஷன் வந்து எப்படி வந்து பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து போலீஸ் எப்படி பண்ணணுங்கிறது ஃபுல்லாக வந்து இந்த 176 பிஎன்எஸ்எஸில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 157 சிஆர்பிஸில் சொன்னது மாதிரி தான். அதில் முக்கியமாக இதில் என்னென்னா எக்ஸ்ட்ரா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்டட் த்ரூ எலக்ட்ரானிக் வந்து ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் போலீஸு எது மூலமாக, ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலமாக. ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் டிவைஸ்னால் என்னன்னு சொல்லி பார்ட் 1 வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. செக்ஷன் வந்து 2(1)A வந்து சப்கிளாஸ் ஏல அதுக்குரிய டெஃபினேஷன் வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க, அதில் போய் பார்த்துக்கோங்க, சரியா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் வந்து போலீஸ் ரெக்கார்ட் பண்ணுறப்ப எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனா என்ன, ஏதாவது வந்து செல்ஃபோனை யூஸ் பண்ணலாம். ஈவன் மொபைல் ஃபோன் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன், அவங்க மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி கூட வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அல்லது வீடியோ பண்ணலாம் ஸ்டேட்மெண்ட்டை, ஃபோட்டோஸு என்ன இப்போ டிவைசஸ் யூஸ் பண்ணி, அல்லது லேப்டாப் மூலமாக இது பண்ணலாம். என்ன டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ யூஸ் பண்ணி கேமரா என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இது வந்து 176 சப்கிளாஸ் 1 பிஎன்எஸ்எஸில் எக்ஸ்ட்ரா வந்து சொல்லியிருக்க ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா 176 சப்கிளாஸ் 3, இந்த 3 வந்து இட்ஸ் வந்து நியூ ப்ரொவிஷன். அதாவது பிஎன்எஸ்எஸில் 176 சப்கிளாஸ் 3 வந்து நியூ ப்ரொவிஷன். அந்த சப்கிளாஸ் வந்து நியூ ப்ரொவிஷன் 3 சப்கிளாஸ். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 7 வருடங்கள் அதற்கு மேற்பட்ட வழக்குகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ டெத்து, லைஃப் இம்ப்ரிசன் இதெல்லாம் சேர்த்து, அதாவது 7 வருஷத்துக்கு மேலே தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் என்ன பண்ணலான்னா, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டோடைய அசிஸ்டன்ஸ் கேட்டு அவங்களவே என்ன பண்ணலாம்னா ஸ்பாட்டுக்கு வந்து வரவழைச்சு அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸு சீன் ஆஃப் அக்கரன்ஸு இதிலெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா ஃபோட்டோ, வீடியோகிராஃபி எல்லாமே பண்ணலாம். ஸோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து ஃபுல்லாக அந்தளவுக்கு எல்லா ஸ்டேட்டுகள்லையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்கள்லையும் இருக்குதா அப்படின்னா இன்றைக்கி நிலைமையில் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டு வந்து தேவையை வந்து அதிகப்படுத்தி அதை கொண்டு வாங்கங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க, சரியா. ஸோ அப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்னா 7 வருடங்கள் அதுக்கு மேல் உள்ள வழக்குகளுக்கு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை டைரெக்டாக வந்து ஸ்பாட்டுக்கே வந்து இது பண்ணி போலீஸ் வந்து அவங்களையும் அசிஸ்ட் பண்ணி அவங்களுடைய கைடன்ஸில் என்ன பண்ணலாம்னா வீடியோகிராஃபி எல்லாமே வந்து எடுத்து இந்த இன்வெஸ்டிகேஷன் பர்பஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் வந்து 176 சப்கிளாஸ் 3 இட்ஸ் எ நியூ சப்கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பிஎன்எஸ்எஸில் 179 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் வரல. அதாவது கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா 160 ஆஃப் சிஆர்பிசி, போலீஸ் ரெக்வயர் தி அட்டெண்டன்ஸ் ஆஃப் த விட்னஸஸ். அதாவது சப்போஸ் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறப்ப போலீஸ் என்ன பண்ணலாம்னா சம்மன் அனுப்பி வந்து விட்னஸஸ்கிட்ட வந்து என்ன பண்ணலாம்னா விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. ஸோ பிகாஸ் அந்த குற்றம் சம்பந்தமாக அதனுடைய தொடர்புடைய விஷயங்களை
கேட்டு பெறுவதற்கு ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ்லாம் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பெறுவதற்கு விட்னஸ்டிருந்து பெறுவதற்கு போலீஸுக்கு வந்து பவர் இருக்கிறனால அதுதான் அந்த வந்து 179 BNSSல சொல்கிறாங்க. அதாவது அந்த விட்னஸுடைய அட்டண்டன்ஸ் வந்து முக்கியம், அவங்கள சம்மன் பண்ணி கூட வந்து வரவழைக்கலாம். இப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு கண்டிஷன்ஸ் ஏற்கனவே உள்ள கண்டிஷன்ஸ் தான், ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் இதில் பண்ணலை, ஒரு ஜஸ்ட் ஸ்லைட்டாக வேர்டு தான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த இதை பொறுத்தளவுக்கு. என்னென்னா இந்த செக்ஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா நோ மேல் பர்சன், அடல்ட் மேல் பர்சன், அதாவது சப்போஸ் அண்டர் த நோ மேல் பர்சன்ஸ் அண்டர் த ஏஜ் ஆஃப் 15 இயர்ஸ் கீழே இருந்தாலோ அல்லது எபோவ் 65க்கு மேலே இருந்தாலோ, ஏஜ் வந்து எபோவ் 65க்கு இருந்தால மேல் பர்சன்ஸ், அதே மாதிரி உமன், இவர்களை அவங்களுடைய இடத்துல அவங்க வேர் ரிசைட்ஸ், அவங்க வந்து எங்கே வசிக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அவங்கள வந்து அங்கே போய் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஏற்கனவே சிஆர்பிசிலையும் அதே தான் சொல்கிறாங்க. இங்கே மேல் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, அதுக்கு பதிலாக உமன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சச் பர்சன் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை, அதனால் இதை ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம், சச் பர்சன்கிற மட்டும் இது பண்ணியிருக்காங்க. சரி, இதிலேயே வந்து இன்னொரு சின்ன சேஞ்சஸ் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து போலீஸுக்கு வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. என்னென்னா சப்போஸ் அந்த நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த 15 இயர்ஸுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் மேல் பர்சன்ஸில் 65க்கு மேலே இருக்கிறவங்க உமன் அண்ட் வந்து இன்னொன்று இதையும் சேர்த்துக்கோங்க, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சன்னு, இவங்க எல்லாருமே சரியா, இவங்க எல்லாருமே இப்போ வில்லிங்னஸ்ஸாக போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து விசாரிக்கிறதுக்கு அவங்களே வில்லிங்காக இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா போலீஸ் வந்து ஸ்டேஷனில் வச்சு அவங்கள விசாரிச்சுக்கலாம். அதாவது வில்லிங்னஸ்ஸாக இருக்கும் பட்சத்தில், இப்போ மேற்சொன்ன நபர்கள் வந்து வில்லிங்னஸ்ஸாக இருக்கும் பட்சத்தில் விசாரிக்கலாம் அப்படிங்கிறத அந்த 179 ஆஃப் BNSSல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 183 ஆஃப் BNSS. இந்த 183 வந்து கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியில் 164. இதில் குறிப்பாக 183 சப் கிளாஸ் 1 இது BNSSல என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ரெக்கார்டிங் ஆஃப் அந்த கன்ஃபஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த 183 சரியா 1ல். இதில் வந்து என்ன சொல்லிடுறாங்க, எக்ஸ்ட்ரா கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதே தான் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து அல்லது கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்ஸோ அல்லது ஜென்ரல் விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த 183 சப் கிளாஸ் 1ல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பார்ட் 4 வீடியோவில் ஆல்மோஸ்ட் இந்த எஃப்ஐஆர் மற்ற விஷயங்கள் இன்வெஸ்டிகேஷன் இது சம்மந்தமாலாம் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்ட் 5 வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை